இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இப்பொழுதும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறைவார்த்தைகளின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். 2 கொரிந்தியர் 12 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12 9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பக்தர்களுக்கு வரும் பலவீனம் கிறிஸ்து நிமித்தம் வரும் பலவீனம், கிறிஸ்து நிமித்தம் வரும் பலவீனம். எப்ரோதித்து என்ற ஒரு மனிதனை பற்றி நான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். அதில் 27-30 வசனங்கள் என்ன சொல்கின்றன? கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமானான். பவுலடிகளை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 6:17 சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன், இனி ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கொலோசியர் 1:24 சொல்கிறார், கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நான் என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன். அவருடைய சரீரமாகிய சபைக்காக இந்த பாடுகள் என்று சொல்கிறார். அதான் உண்மை பக்தனுடைய அனுபவம். He will never shirk his responsibility. The real man of God will take the responsibility to pray through the problems of other people. He will take the responsibility to pray through the ordeals, the persecution of the church of God. He will never say it is not my business. Never. He will be a part of every suffering every church goes through. Every individual who comes to him for deliverance goes through. That is why a servant of God is chosen. That's why St. Paul said, I bear the marks of Christ. I bear the marks of Christ. And he is with Christ today. But he says, whatever is lacking in the sufferings of Jesus Christ for his church, I have borne it on my body. Every affliction I have borne in my body. That is why he was weak. That's why the servants of God become weak. Their weakness is because of Christ's ministry. இரண்டாவது ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டேன். 2 கொரிந்தியர் 12:1-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். பவுலடிகள் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், மோட்சத்தின் காரியங்களை கண்டேன், ஒருவரும் விளங்கிக் கொள்ள முடியாத மோட்சத்தின் பாஷையை கேட்டேன் என்றெல்லாம் வர்ணிக்கிறார். அவர் எழுதின காரியங்கள் மிக ஆழமானவைகள். 2 பேதுரு 3:16 பேதுரு என்ற அப்போஸ்தலன் சொல்கிறான், தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே நம்முடைய சகோதரனாகிய பவுல் எழுதியிருக்கிற காரியங்கள் என் புத்திக்கு விளங்காதவைகள் என்று சொல்கிறார். அவைகள் தேவனால் அவருக்கு தரிசனமாய் அருளப்பட்டது. போகட்டும், தரிசனம் எப்படி வருகிறது? 1 கொரிந்தியர் 6:17 சொல்கிறது, கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றுபட்டே அவர்கள் வாழ்கின்றனர். திடீரென்று கிறிஸ்து சொல்கிறார், நீ மோட்சத்திற்கு வா, நான் அநேக ஆழமான காரியங்களை உன்னோடு பேச வேண்டும். அவனுடைய ஆத்மாவை அழைத்து போகிறார். அது இயற்கைக்கு முரணானது. ஆகவே உடல் பலவீனப்படுகிறது. விண்வெளி கப்பலை அனுப்பும் முறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு ராக்கெட்டின் நுனியில் விண்வெளி கப்பலை வைக்கின்றனர். இந்த ராக்கெட் முதலாவது விண்வெளி கப்பலை தூக்கி செல்கிறது.
ராக்கெட் போகும் பொழுது ராக்கெட் முழுவதும் நெருப்பு பற்றி எரிகிறது. பல மைல் தூரத்திற்கு புகையை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன? இந்த ராக்கெட் புவி ஈர்ப்பு சக்தியை தாண்டி இந்த விண்வெளி கப்பலை கொண்டு போக வேண்டும். அதன் பிறகுதான் மற்ற கோளங்கள் அதை இழுக்க முடியும். ஆகவே இந்த ராக்கெட் படாத பாடுபடுகிறது. முடிவில் இந்த ராக்கெட் பயனற்றதாய் எரிந்து போகிறது. விண்வெளி கப்பலோ விண்வெளி அடைந்து விடுகிறது. அங்கே தான் பார்த்த காரியங்களை வந்து திரும்ப உலகிற்கு சொல்கிறது. அப்படித்தான் ஆன்மீக வாழ்க்கையில் தரிசனங்கள் வருகின்றன. கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இந்த மண் பாண்டத்தை நிறைக்கிறார். ராக்கெட் போல இந்த மண் பாண்டம் பற்றி எரிகிறது. பரிசுத்த ஆவியினால் தாங்க முடியாமல் தவிக்கிறது. கர்த்தரோ ஆவியை எடுத்து மோட்சம் அழைத்து செல்கிறார். மோட்சத்தில் பல காரியங்களை அவர் காண்பிக்கிறார், பேசுகிறார். அவைகள் இப்படிப்பட்ட பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு தருணம் தராதவைகள். It is not apt for me to describe the things that I see in heaven every time I am taken to heaven. It's so difficult to understand. But unless a man has a vision of heaven, unless he knows what kind of God he has in heaven, unless he walks with God and talks with God, unless he is in touch with heaven all the time, he cannot preach with authority. He cannot help the people. It is absolutely necessary for a man of God to have real heavenly vision and walk with God and talk with God. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 64:4, 1 கொரிந்தியர் 2:9, சங்கீதம் 31:19, இந்த உலகை கடந்து நாம் செல்ல போகும் மறு உலகு இனிமையானது. அங்குள்ள மகிமையை கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, அது புத்தியில் எட்டும் போவதில்லை. So difficult. எப்படி ராக்கெட் போகிறதோ அதை போலவே உங்கள் ஆத்துமா முதலாவது மேக மண்டலத்தை கடந்து செல்லும், நட்சத்திர மண்டலத்தை கடந்து செல்லும், பிளானட்ஸ் என்று சொல்கிற கோளங்களை கடந்து செல்லும். அதன் பிறகுதான் மோட்சம். கோடிக்கணக்கான தேவதூர்கள் அங்கே கடந்து செல்வார்கள். முதல் பகுதியில் நம்மை போன்ற சாதாரண மக்கள் கோடி கோடியாய் ஆங்காங்கே இருந்து புகழ் மாலை இயேசுவை பற்றி பாடுவார்கள். அது ஒரு சின்ன ஊர் அல்ல. மோட்சம் என்பது அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய காண்டம். இட்ஸ் a continent so big and vast. அதில் தான் இயேசு இருக்கிறார். ஆனால் இயேசுவின் மகிமை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் எல்லா இடத்திலும் அவர் இருப்பதாக தோன்றும். எங்கும் அவரை காணலாம். அப்படிப்பட்ட இடத்திற்கு அடுத்தபடியாக 2வது வாசஸ்தலம் ஒன்று உண்டு. அதன் மேல் 3வது வாசஸ்தலம். அந்த இடத்திற்குள் போவதற்குள் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் சரீரம் அதிக பலவீனப்படும். ஒருவேளை 1 மணி நேரம் இந்த தரிசனம் நீடித்திருக்கலாம். நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறீர்கள் என்பது சில சமயம் கர்த்தர் மறந்து போவார், பேசிக்கொண்டே இருப்பார். இனி உலகில் சம்பவிக்க போகும் காரியங்களை சொல்வார், நாட்டில் சம்பவிக்க போகும் காரியங்களை சொல்வார், உங்கள் ஊழியத்தில் நடைபெறப் போகும் காரியத்தை சொல்வார். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து திரும்ப இந்த மண்ணான உடலுக்கு திரும்பி வரும் பொழுது இந்த உடல் பலவீனம் அடைந்திருக்கும், உடலெல்லாம் வேர்த்திருக்கும். தானியேல் ஒரு வாலிபன், திருமணமாகாதவன். தரிசனத்தை கண்ட அவனுக்கு நேர்ந்தது என்ன? தானியேல் 8:27 வாசிக்க கேட்போமா? தானியேல் ஆகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. ஒரு தரிசனத்தை கண்டான். முதலாவது திகைப்பு, 2வது பலவீனம், 3வது வியாதியே பட்டுவிட்டான். தரிசனத்தை காண்பதும் பரலோகத்தில் கிறிஸ்துவோடு உலாவதும் அத்தனை சுலபமானதல்ல. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தரிசனம் தரிசனம் என்று சொல்லி அதை நான் அதிக சீப்பாகி விட வேண்டாம். இதனால் தான் பல சமயங்களில் தவறான காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். இல்லை இல்லை, தரிசனம் காண்பது அத்தனை சுலபமானதல்ல. கிறிஸ்துவோடு உலாவது அத்தனை சுலபமானதல்ல. இட்ஸ் so difficult. பவுலடிகள் சொன்னார், ஐயோ என் பலவீனம் நீங்க நான் 3 தடவை வேண்டிக் கொண்டேன்,
3 தடவையும் இயேசு எனக்கு கொடுத்ததில் என்ன? பயப்படாதே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் சம்பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை மறந்து போகவில்லை. மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற எனக்கு ஏன் இந்த கால்வலி என்று கேட்கலாம். மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற எனக்கு ஏன் இந்த இதயத்தில் பலவீனம், இந்த நுரையீரலில் பலவீனம் என்று கேட்கலாம். இந்த பலவீனத்திற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். காரணம், எப்பொழுதெல்லாம் இந்த பலவீனம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கும். உலகம் தரக்கூடாத சம்பூர்ணமான பலன் இறங்கும். நீங்கள் மரிப்பதற்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் அந்த நாள் வரும் வரைக்கும் ஒரு செகண்டுக்கு முன்பதாக கூட அந்த நோய் உங்களை கொல்ல முயன்றாலும் அது பலிப்பதே இல்லை. Hallelujah. Cheer up tonight. If you are a servant of God and if you have been working feverishly for God and if you feel that you are weak all the time, cheer up. Because the Bible says, Jesus Christ says, the Son of God says, in your weakness my strength shall be perfected. Hallelujah. My strength shall flow in your frail body in abundance. Paul says that strength is much better than the natural strength, so I would prefer to be weak all the time. Hallelujah. In Philippians chapter 4 and verse 13, this great apostle says, I can do all things by the strength that comes from Jesus Christ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலடிகள் பிலிப்பியர் 4:13 சொன்னார். கவலைப்படாது, சம்பூர்ணமான பலத்தை தருவார். எப்பொழுதெல்லாம் நம் பலனில் குறைவு ஏற்படுவதோ அப்பொழுதெல்லாம் அப்படி செய்வார். கவலைப்படாதிருங்கள். காதோர்க்கும் துவனி கேட்பான், காத்திரிக்கும் நின் சந்நிதியில். காதோர்க்கும் நின் துவனி கேட்பான், காத்திரிக்கும் நின் சந்நிதியில். கல்பனகள் என் கீதங்களே, கல்பனகள் என் கீதங்களே, காக்கும் கரங்கள் ஒன்றெனிக்கே. காதோர்க்கும் நின் துவனி கேட்பான், காத்திரிக்கும் நின் சந்நிதியில். மேல் தரமாகும் பட்சணமே ஸ்வர்கபுரியில் நின்னு அருளியது. மேல் தரமாகும் பட்சணமே ஸ்வர்கபுரியில் நின்னு அருளியது. ஸ்வர்ணத்தை காழ்வில ஏறியது, ஸ்வர்ணத்தை காழ்வில ஏறியது. நன்மாதரும் தினம் தோறும் அவன் காதோர்க்கும் நின் துவனி கேட்பான், காத்திரிக்கும் நின் சந்நிதி. Hallelujah. Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடே அதை தெரியப்படுத்தும்படியாக இப்பொழுது உங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் சொல்லி சொல்லி, இயேசுப்பா இதை நீ நிறைவேற்றப் போவதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்கள். இப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அந்த சமாதானம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் உங்களை தேடி வரும்படி செய்யும். ஏசப்பா அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். உமது சமாதானத்தினால் உமது மகனை நிரப்பும், உமது சமாதானத்தினால் உமது மகளை நிரப்பும்.
கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற ஒரு சமாதானமான உணர்வு, விசுவாசம், நம்பிக்கை அவர்களை நிரப்பட்டும். எங்கள் அப்பா என்னை கைவிட மாட்டார், கரெக்டாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், நான் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்க அவர்களுக்கு கிருபைத்தார், கிருபைத்தார், கிருபைத்தார். இப்பொழுது சமாதானத்துக்கு உரியவைகள் அவர்களை தேடி வரட்டும். எல்லாம் சமாதானத்துக்கு உரியவைகளாக இருக்கட்டும். வேலை தேடி வரட்டும், பரிசுத்தம் தேடி வரட்டும், வீட்டிலே செழிப்பு தேடி வரட்டும், உறவிலே ஆசீர்வாதம் தேடி வரட்டும். ஆண்டவனே, இன்னும் சரியான உறவுகள் தேடி வரட்டும், சரியான துணை தேடி வரட்டும், சரியான வீடு தேடி வரட்டும், சரியான உயர்வு தேடி வரட்டும், சரியான ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பின வெளிப்பாடுகள் தேடி வரட்டும். இன்று முதல் இந்த ஆசீர்வாதம் சமாதானத்துக்குரியவைகளாக அவர்களை நிரப்புவதாக சுவாமி, நிரப்புவதாக. ஆனந்த தைலத்தை தாரும். வீட்டை கொடுத்திருக்கிறீர், ஆனால் அதை அந்த கடனை திரும்பி செலுத்த பணமில்லையே என்று தவிக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நினைத்தரலும் அந்த பணத்தை தாரும். வீட்டை கட்டி அவர்களை பத்திரமாய் காத்துக்கொள்ளும் அப்பா. வீட்டை திரும்ப அவர்களை அனுபவிக்கும்படி கிருபை செய்யும். குடும்ப வாழ்க்கையும் அனுபவிக்க கிருபை செய்யும். சுகவீனங்களை நீக்கும். இயேசுவின் நாமத்தில் எல்லா சுகவீனமும் மறைவதாக, மறைவதாக, கட்டிகள் மறைவதாக. இப்பொழுது உமது பிள்ளைகள் விடுதலையாகட்டும். விசேஷமாக பெண் பிள்ளைகள் முகத்தை தொடும் கட்டிகள் எல்லாம் மறையட்டும், சுகமாக்கும். நன்றாக அவர் சமாதானத்தோடு வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் சர்வ நோய்கள் மறைவதாக, சுகம் அடையட்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.